அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி வெப்சைட்டில் அதாவது ரேஷன் கடை ரிசல்ட் பற்றின அப்டேட்டை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி ரேஷன் கடை ரிசல்ட் எந்தெந்த மாவட்டத்துக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது என்பதை பற்றி முழுசாக பார்த்துடலாம். இதுவரை ரேஷன் ஷாப் ரிசல்ட் 5 மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் ரிசல்ட் வரப்போகுது. 38 மாவட்டத்திற்கும் தனித்தனியாக தான் ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் வரும். அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. அதே மாதிரி எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி, செகண்ட் லிஸ்ட் வருமானு சொல்லிட்டு கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னாக்கா வேக்கன்சி உயர்த்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் போட்ட வேக்கன்சி விட கூடுதல் வேக்கன்சி தான் இப்போ செலெக்ஷன் பட்டியலில் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான மாவட்டங்களில், சில மாவட்டங்கள் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பெரும்பாலான மாவட்டங்களில் வேக்கன்சி உயர்த்தப்பட்டு வரும். அதில் எந்த டவுட்டும் தேவையில்லை. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்து ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கக்கூடிய சில மாவட்டங்களில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேலம் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. சேலம், ஈரோடு மாவட்டத்திற்கான ரிசல்ட் இன்றைக்கி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற தகவல். ஸோ இந்த தகவலை சொல்லத்தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்வர்களுக்கு முக்கியமான விஷயம், இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பொறுத்தவரை இப்போ ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய நபர்கள் ஆல்ரெடி போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்த மாவட்டத்துக்கான ரிசல்ட்டும் வரப்போகுது. அதே மாதிரி சென்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு எக்ஸாமுக்கான இன்டர்வியூ நடக்காமல் இருந்துச்சு. அதுக்கான ப்ராசஸும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து வேலைகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த மந்த் எண்டுக்குள்ளார 38 மாவட்டத்துக்கும் ரிசல்ட் வெளியிடப்படும். ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளார 2 மாவட்டத்துக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.